தித்திக்கும் அமுதமாய் தெள்ளமுதின் மேலான எம் முத்திக்கனியே முத்தமிழே தாய்மொழியாம் தமிழ்மொழியை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்று காணொளி வாயிலாக நாம் காண இருப்பது நமது அடையாளங்களை மீட்டவர். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் தனக்கென ஒரு முத்திரை பதித்தவர்களாக இருந்து வருகின்றனர். அந்த வகையில் வரலாற்று துறையில் ஆராய்ச்சி துறையில் ஈடுபட்டு தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர்தான் மயிலைசீனி வேங்கடசாமி. அப்போ மயிலைசீனி வேங்கடசாமி என்று சொல்லப்படக்கூடியவர் நமது அடையாளங்களை எல்லாம் எவ்வாறு மீட்டு தந்திருக்கின்றார். வரலாற்று துறையில் தமிழர்களுடைய அடையாளங்களை ஒவ்வொன்றுமாக தோலை உரித்து காட்டுகின்றார். இந்த துறையில் பார்த்தோம்னா ஆராய்ச்சி செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் பார்த்தோம்னா ஒரு சிலர் தான். அந்த வகையில் நம்ம இந்த ஆராய்ச்சி தோன்றுவதற்கெல்லாம் மூல காரணமாய் விளங்கியவர் யாருன்னு பார்த்தோம்னா நமது பண்பாடு அடையாளங்கள் எல்லாம் மீட்டு தந்த மயிலைசீனி வேங்கடசாமி என்பவரை பற்றி தான் இந்த இயலில் நாம் காண இருக்கின்றோம். அப்போ ஒரு நாட்டின் வரலாறு என்று சொல்லப்படுவது பார்த்தோம்னா அந்த நாட்டின் வாழ்ந்த மன்னனை மட்டும் குறிப்பிடுவது வரலாறு ஆகாது. அந்த நாட்டில் வாழ்ந்த மக்களையும் பற்றி சேர்ந்து கூறப்படுவது தான் இந்த நாட்டின் வரலாறு என்று சொல்லப்படக்கூடும். ஆனால் இந்த வரலாற்று துறையில் ஆராய்ச்சி செய்தவர்கள் பார்த்தோம்னா மிக அரிதாகத்தான் காணப்படுகின்றனர். இந்த துறைக்கு ஒரு சிலர் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றனர். யாருமே இந்த துறையை கண்டு கொள்ளாத துறையாக தான் இருந்திருக்கின்றன. ஒரு சிலர் மட்டும்தான் தமிழனுடைய அடையாளங்களை தமிழனுடைய பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சிலர் இந்த துறைகளில் மூழ்கி முத்தெடுத்திருக்கின்றனர். அப்போ வெளிநாட்டில் பார்த்தோம்னா இந்த வரலாற்று துறைகளுக்கு தனக்கென ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு வரலாறு என்பது ஒன்று உண்டு. ஆனால் நம்ம நாட்டிற்கு எத்தனையோ வரலாறுகள் இருக்கின்றன. அந்த வரலாறுகளாம் இன்னைக்கு குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டன. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு தேசிய இனத்துங்களும் பார்த்தோம்னா நமக்கு அடுத்து தோன்றிய நாடுகள்லாம் பார்த்தோம்னா எத்தனையோ வரலாறுகள் படைக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் வரலாறு படைத்த நாம், வரலாறு பல கண்ட நாம் வரலாற்று துறையை ஆராய்ச்சி செய்து மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றன. காரணம் அதில் வந்த துறைக்குன்னு யாருமே முக்கியத்துவம் கொடுக்காது தான். அப்போ வரலாறு பல படைத்த நாம் வரலாற்று துறை நம்ம நாட்டினுடைய அடையாளங்களை பார்ப்போமானால் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றன. காரணம் இந்த துறையில் அவ்வளவு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கப்படாது தான். அப்போ சில பேர் இலக்கியத்தின் மேலேயும் இலக்கணத்தின் மேலே ஆராய்ச்சி செய்கின்றனர், முக்கியத்துவம் கொடுக்கின்றனர், கவிதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். ஆனால் ஒரு நாட்டின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு வரலாற்று ரீதியாக யாருமே முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை தான். அப்போ அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தனக்கென ஒரு ஆளுமை நிரூபித்து காட்டியிருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா மயிலைசீனி வேங்கடசாமி. அந்த மயிலைசீனி வேங்கடசாமியினுடைய இளமை கால வாழ்க்கையை இப்போது பார்ப்போம். இப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நமது வரலாற்றை தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை நம்மளால் அடைய முடியும். அப்போ கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய சுவடுகளெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் குறிக்கோளையும் நம்மால் அடைய முடியும். அப்போ கடந்த காலத்தை பற்றி நமக்கு தெரியவில்லை என்று சொல்லப்பட்டிருந்தால் எதிர்காலத்தை மீட்டெடுக்க நம்மால் முடியாது தான். அப்போ பார்த்தோம்னா இவர் கல்வெட்டாக இருக்கட்டும், தொல்லியலாக இருக்கட்டும், பண்பாடாக இருக்கட்டும், அதற்குன்னு என்ன இருக்குன்னா ஒவ்வொரு தரவுகளாக தேடி நம்முடைய பண்பாட்டை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். ஆரம்ப காலகட்டத்தில் இதழ் ஆசிரியராக இருந்த இவர் பின்பு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக இருந்து தான் எழுதிய கட்டுரைகள் தான் இன்றைக்கு நூலாக படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களை தான் தற்பொழுது நம்ம காண இருக்கின்றோம். அப்போ இளமைக்கால வாழ்க்கைன்னு சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா 1900 மயிலாப்பூரில் பிறக்கின்றார். இவருடைய தந்தையார் பார்த்தோம்னா சீனிவாசன், தமையனார் பார்த்தோம்னா கோவிந்தராசன். இப்போ தந்தையார் சீனிவாசன் சித்த மருத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார், தமையனார் தமிழாசிரியராக இருக்கின்றார். அப்போ சித்த மருத்துவமும் தமிழாசிரியராக வீட்டில் இருக்கின்ற பொழுது அவருக்கு இன்னும் கூடுதல் பலமாக இருக்கின்றன. தன் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நூலகங்கள் எல்லாம் புரட்டி பார்க்கின்றார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒன்றும் புலப்படவில்லை தான். பின்னாளில் இதையெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் என்பது ஒன்றும் அவருக்கு அப்பொழுது புலப்படவில்லை. தந்தையாருடைய சித்த மருத்துவமும் தனது தமையனாரின் தமிழாசிரியர் இருக்கக்கூடிய அந்த பணியும் இரண்டும் சேர்ந்து தான் அவருக்கு தமிழ் பற்று மேலே வர ஆர்வமாக இருந்தது. அப்போ மயிலைசீனி வேங்கடசாமிக்கு தமிழார்வம் தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தோம்னா தன் வீட்டில் தன் தந்தையார் சித்த மருத்துவத்துறைகள் இருக்கின்றார், தமையனார் தமிழாசிரியராக இருந்து கொண்டே இருக்கின்றார். இவர்கள் இருவர்களும் அவருக்கு கொடுத்த தமிழ் சீதனம் தான் பார்த்தோம்னா அந்த ஆர்வம் என்று சொல்லப்படக்கூடியது தான். அப்போ இளமை காலத்தில் இருந்தே தமிழ் மீது ஒரு பற்றின் காரணமாக ஆராய்ச்சி செய்து வந்து கொண்டே இருக்கின்றார்.
அப்போ அந்த இளமை காலம் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா அவர் தான் எழுதிய தொடக்க பள்ளிகளில் 25 ஆண்டு காலமாக ஆசிரியரை இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த மயிலசீனி வெங்கடசாமி தான் எழுதிய ஆய்வு குறிப்புகளை தனது நண்பர்களிடம் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா போய் அதை பகிர்ந்து கொள்கின்றார். அப்போ அந்த ஒரு சிறந்த நண்பர்கள் யாராருன்னு பார்த்தோம்னா விப்லானந்த அடிகள், சர்க்குணர், தேப்போமி, திருவிக்கா இவர்கள்லாம் பார்த்தோம்னா அவர்கள் தான் கண்ட படைப்புகளை தான் எழுதிய குறிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த ஆசிரியர்களிடம் கொடுத்து அதை திருத்தம் பெறுகின்றார். மேலும் தான் எழுதிய கட்டுரைகளையும் எந்தெந்த இதழில் வெளியிடுகிறார்னு பார்த்தோம்னா செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லட்சுமி போன்ற இதழ்களிலெல்லாம் தான் எழுதிய குறிப்புகளை அதில் எழுதி வருகின்றார். அப்போ தான் எழுதிய குறிப்புகளை யாரிடம் கொண்டு கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா சர்க்குணர், கா சுப்பிரமணியனார், விப்லானந்த அடிகள், தேப்போமி, திருவிக்கா இவர்களிடம் தான் எழுதிய குறிப்புகளை கொண்டு கொடுத்தும் திருத்தம் செய்து கொள்கின்றார், சரி பார்க்கின்றார். தன் எழுதிய ஆய்வு கட்டுரைகளெல்லாம் பார்த்தோம்னா எந்தெந்த இதழில் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி, ஆரம்ப ஆசிரியன், செந்தமிழ் செல்வி போன்ற இதழ்களெல்லாம் பார்த்தோம்னா அவர் ஆராய்ச்சி கட்டுரையை வெளியிடுகின்றார். அதன் பிறகு பார்த்தோம்னா இவர் ஒரு தேனி, தமிழ் தேனியவர். காரணம் இவருடைய கால்கள் எங்கே சென்றன அப்படின்னு பார்த்தோம்னா நூலகங்களுக்கே சென்றது. நூலகம்தான் அவரது தாயகங்களாக மாறின. புரியுதுங்களா? அப்போ மயிலசீனி வெங்கடசாமின்னு சொல்லப்படக்கூடியவர் ஒரு தமிழ் தேனி. அவர் கால்கள் எதனை நோக்கியே சென்றன அப்படின்னு பார்த்தோம்னா நூலகங்களை நோக்கியே சென்றன. அந்த நூலகம்தான் அவருக்கு தாயகங்களாக மாறின. அடுத்து பார்த்தோம்னா தொடக்க கால ஆய்வுகள் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா 1934 தேப்போமி அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு ஆராய்ச்சி மாநாடு ஒன்று ஏற்படுத்துகின்றார். சிந்தாதிரிப்பேட்டையில் மீனாட்சி சுந்தரனார் 1934 சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு ஆராய்ச்சி மாநாட்டை ஏற்படுத்த அந்த ஆராய்ச்சியிலலாம் பார்த்தோம்னா யார் பேசுகிறா அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்குணர் பேசுகிறார். என்ன தலைப்பில் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவமும் தமிழும் என்ற தலைப்பில் பேசுகின்றார். அவர் பேசியதை குறிப்பெடுத்துக்கொண்டு மேலும் அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேசியதில் இந்த குறிப்பெடுத்துக்கொண்டு இவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு தான் முதல் நூலை அப்படி என்னன்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவமும் தமிழும் தமிழும் என்ற நூலை முதலாக எழுத ஆரம்பிக்கிறார். அப்போ மயிலசீனி வெங்கடசாமியின் முதல் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவமும் தமிழும். யார் மூலம் எழுத ஆரம்பித்தார்னு பார்த்தோம்னா சர்க்குணர் அந்த ஆராய்ச்சி மாநாட்டில் பேசுகிறார் கிறிஸ்துவம் தமிழும் என்ற தலைப்பில். அது மேலும் பல குறிப்புகள் எடுத்துக்கொண்டு நூல் வெளியிட்டார். 1934 சிந்தாதிரிப்பேட்டையில் யார் இது அமைப்பை ஏற்படுத்தின பார்த்தோம்னா தேப்போமி, மீனாட்சி சுந்தரனார். அதன் பிறகு பார்த்தோம்னா எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின்றியும் பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும், தமிழ் மொழிக்கு ஆற்றிய பங்கினை காழ்ப்புணர்ச்சியின்றி அதன் பிறகு அவர் வெளியிடுகிறார். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா வரலாற்று ஆய்வுகள். அந்த வரலாற்று ஆய்வுகள் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா 1950 ஆராய்ச்சியில் ஈடுபடுறாரு. அப்போ 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை இருக்கக்கூடிய இலக்கியங்களை அவர் ஆராய்ச்சியில் ஈடுபடுகின்றார். அப்பொழுது இந்த 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களை ஒன்றன் பின்றன் ஒன்றாக அவர் ஆராய்ச்சி செய்து வருகின்றார். அப்போ ஆராய்ச்சி செய்து வருகின்ற பொழுது தான் கண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நூலாக அவர் வெளியிட்டு வந்து கொண்டே இருக்கின்றார். அப்போ பார்த்தோம்னா 7ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா மகேந்திரவர்ம பல்லவன், அடுத்து பார்த்தோம்னா நரசிம்மவர்ம பல்லவன், 3ஆம் நந்திவர்மன் என்று போன்றவர்களெல்லாம் அவர் பட்டியலிட்டு செல்கின்றார். 3ஆம் நந்திவர்மனை பற்றி தமிழில் எழுதிய முதல் நூலும் இவரின் நூலை உடையது தான். புரியுதுங்களா? இப்போ பல்லவ மன்னர்கள் வாழ்ந்த காலத்தையும் 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களை பட்டியலிட்டு செல்கின்றார். இதில் 3ஆம் நந்திவர்மனை பற்றி யாருமே ஆராய்ச்சி செய்யல. முதலாக ஆராய்ச்சி செய்தவரும் அவர் தான். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அந்த 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தோம்னா தமிழகத்தில் எந்த ஒரு நூலும் தோன்றவில்லை. காரணம் அதற்கு முன்னாடி தமிழகத்தை மூவேந்தர்கள் ஆட்சி செய்து வந்து கொண்டு இருக்கின்றனர். நிறைய இலக்கண இலக்கியங்கள்லாம் படைத்தனர். அப்போ 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தோம்னா எந்த ஒரு இலக்கண இலக்கியங்கள் தோன்றலை. அந்த காலத்தை என்ன சொல்கிறோம்னு பார்த்தோம்னா இருண்ட காலம்னு சொல்கிறோம். காரணம் களப்பிரர்கள் இங்கே ஆட்சி செய்கின்றனர். களப்பிரர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர் வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள். அப்போ அதை மையமாக வைத்து தான் களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் என்ற ஒரு நூலை எழுதி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு புகழை தேடி தருவதற்கு காரணமாக இருந்தன.
அப்போ வரலாற்று ஆய்வுகள் என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா 1950 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் பற்றி பட்டியலிட்டு செல்கின்றார். மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்மவர்ம பல்லவன், 3ஆம் நந்திவர்மனை பற்றி பட்டியலிட்டு செல்கின்றார். அந்த வரிசையில் தமிழகத்தில் 3ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு நூலும் தோன்றாதனால அது இருண்ட காலம் என்று அழைக்கின்றோம். அப்போ ஆட்சி செய்தது யாருன்னு பார்த்தோம்னா களப்பிரர்கள். அது களப்பிரர்கள் மையமாக வைத்து எழுதப்பட்ட நூல் தான் பார்த்தோம்னா களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் என்பது ஒரு நூலையும் எழுதி வெளியிடுகின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கலையியல் ஆய்வுன்னு சொல்லப்படக்கூடியது. அந்த கலைன்னு சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா சிற்பம், இசை, ஓவியம், கட்டடம் என்ற துறையெல்லாம் குறிக்கக்கூடியது தான். அப்போ பல துறைகளில் பன்மொழி கொண்டவராக மயிலசினி வெங்கடாசாமி விளங்கி வந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவருக்கு இளம் வயதிலே என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா ஓவியக் கல்லூரியிலும் பயின்று பல ஓவியங்களும் வரைவதற்கு காரணமாகவும் இருக்கின்றார். இவர் இந்த துறையில் ஈடுபடுறதன் விளைவாகத்தான் இந்த கலையில்னு சொல்லப்படக்கூடியவர் பல பேர் ஆராய்ச்சி செய்வதற்கு வழிகோலாக இருந்தன. அந்த துறைக்குன்னு தனக்கென ஒரு முதல்ல எடுப்பட்டவர் யார் பார்த்தோம்னா மயிலசினி வெங்கடாசாமி தான். இப்போ இந்த கலைகள் குறித்து அவர் எழுதிய முதல் நூல் என்ன பார்த்தோம்னா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்று சொல்லப்படக்கூடிய நூல் கவின் கலைகளை பற்றி எழுதப்பட்ட முதல் நூலாகும். இது தமிழக அரசின் முதல் பரிசை பெற்று தந்தது அவருக்கு. காரணம் அந்த ஓவியம் என்று சொல்லப்படக்கூடியது தானே தனக்கு நூலில் பார்த்தோம்னா பல படங்களை தானே வரைந்து அந்த நூலுக்கு எழுதியது தான் சிறப்பு வாய்ந்ததாகும். ஓவியக் கல்லூரியில் தான் படித்ததனாலும் அதுக்கு இந்த நூலுக்கு தானே படம் வரைந்தது மேலும் பல சிறப்பை தருவதற்கு காரணமாயிடும். இப்போ கலைகள் என்று சொல்வதற்கு காரணமாக இருந்தவர் யார் பார்த்தோம்னா மயிலசினி வெங்கடாசாமி தான். இன்று பல பேர் கலைகள் துறையில் ஆராய்ச்சி ஈடுபடுவதற்கு வழிகோலாக இருந்தவர் அவர் தான். அப்போ அழகு கலை கவின் கலைகளில் வெளியிட்ட முதல் நூல் யாருன்னு பார்த்தோம்னா இவர் எழுதிய நூல் தான். அந்த நூலின் பெயர் தான் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். அடுத்து பார்த்தோம்னா இலக்கிய ஆய்வுகள். அந்த ஓவிய நூல்களே பார்த்தோம்னா சிறப்பு வாய்ந்த நூல்கள் என்ன இருக்கின்றன? இசைவாணர் கதைகள், இறைவனாடிய 7 வகை தாண்டவம், நுண்கலைகள், இசைவாணர் கதைகள் என்று பல ஓவிய நூல்களும் அதில் இருக்கின்றன. அவர் எழுதிய நூல்கள் தான். அடுத்து பார்த்தோம்னா இலக்கிய ஆய்வுகள் என்று சொல்லப்படக்கூடியது 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுகின்றார். அந்த சொற்பொழிவு ஆற்றுகின்ற பொழுது இலக்கியம், தொல்காப்பியம், சங்க இலக்கியம், கல்வெட்டு போன்ற பல தரவுகளை தேடி பல ஆய்வுகளை மேற்கொள்கின்றார். சங்ககால தமிழகத்தில் சங்ககால வரலாற்றில் சில செய்திகள், களப்பிரர் ஆட்சிகள் தமிழகம், கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு என்று பல நூல்களை எழுதி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு பல நூல்களை ஒன்றன் பின் ஒன்றாக எழுதி வந்து கொண்டே இருக்கின்றார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சாசன மஞ்சரி, 19ஆம் நூற்றாண்டு தமிழ் நூல்கள், மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு பட்டியலிட்டே கொண்டு செல்கின்றார். அந்த வகையில் பார்த்தோம்னா இலக்கியத்தில் பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல நூல்கள் வெளிவருவதற்கும் காரணமாக இருந்தன. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா மறைந்து போன தமிழ் நூல்கள் என்று சொல்லி கொண்டு ஒரு 333 நூல்களையும் இதில் பட்டியலிட்டு செல்கின்றார். சரி, இதுக்கு தரவுகளுக்கு எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்களை ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் இத்தனை நூல்கள் இருந்தன, எல்லாம் அழிந்து போயின என்ற ஒரு சான்றையும் அதன் வாயிலாக கூறி செல்கிறார். அடுத்ததாக பன்மொழி புலமை. பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். தமிழ், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம், பாலி போன்ற மொழிகளில் வல்லமை படைத்திருந்ததால் தன் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு பல உதவியாக இருந்தன. தான் ஆராய்ச்சி செய்ததை செந்தமிழ் செல்வி என்று சொல்லப்படக்கூடிய இதழில் அம்சரை தும்பி என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பில் பல ஆராய்ச்சி கட்டுரைகளாக வெளிவருந்தன. அடுத்து பார்த்தோம்னா மகேந்திரவர்மன் பல்லவன் எழுதிய மத்தவிலாச பிரகாசனம் என்று சொல்லப்படக்கூடிய நூலையும் ஆங்கிலம் வழியாக தமிழாக்கம் செய்தார். இப்போ ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு வரலாறு என்று சொல்லப்படக்கூடியது இந்தியாவில் மட்டும்தான் இருந்தன, இந்தியவியல் காரணமாக இருந்தன. தமிழ்நாட்டு வரலாறு என்று சொல்லப்படக்கூடியது இந்தியவியலில் ஒரு பகுதியாக இருந்தது. அந்த இந்தியவியல் ஒரு பகுதியாக இருந்ததை பின்னாளில் அவர் திராவிட இயலாக மாற்றினார். திராவிட இயலாக வெளிவருவதற்கு காரணமாக இருந்து பின்னாளில் தமிழ் இயலாக வருவதற்கு காரணம் யாருன்னு பார்த்தோம்னா மயிலசினி வெங்கடாசாமி தான். தான் கண்ட ஆராய்ச்சிகளை பல இதழ்களில் வெளியிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் இனத்துக்கும் பெருமை தேடி தந்தவர். இந்தியவியலில் பேசப்பட்ட தமிழ்நாட்டு வரலாறை ஒரு திராவிட இயலில் ஒன்றாக கொண்டு வந்தும் இன்று தமிழியலாக மாற்றம் செய்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மயிலசினி வெங்கடாசாமி தான்.
இவர் ஆராய்ச்சியில் ஒரு குறைகளும் சொல்லி, அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பல துறைகளில் வந்து கைத்தேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். ஆராய்ச்சி சொல்லப்படக்கூடிய தமிழ்நாட்டு இனத்தை, தமிழ்நாட்டு வரலாற்றை ஆராய்ச்சி செய்யப்படக்கூடிய ஒரு பார்த்தா மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. படிப்பவர்களும் இது குறைவாகத்தான் படிக்கின்றனர் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வருத்தத்தையும் தெரியும். அதற்காக என்னென்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த துறையை விட்டு விலகப் போவதில்லை, தம் நாட்டில் மறைந்து போயிருக்கக்கூடிய நம்மளை இனத்தின் அடையாளங்களை கொண்டு வருவதை எனது முழு மூச்சாக கருதுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகின்றார். விபுலானந்த அடிகள் சொல்லுகின்றார், அவர் வயதில் இளையவராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் அவர் ஒரு முதியவர் தான், நல்லொழுக்கம் வாய்ந்தவர் என்று விபுலானந்த அடிகள் வந்து அவர் வந்து பெருமைப்படுத்தி கூறுகின்றார். அடுத்து பார்த்தோம்னா, ஆராய்ச்சி பேரறிஞர், எத்தனையோ நூல்கள் வெளிவருவதற்கு காரணமாக இருந்த மயிலசீனி வெங்கடசாமியை மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் பாராட்டியவருக்கு தமிழ் பேரவைச் செம்மல் என்ற பட்டத்தை வழங்கியது. அதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா, சென்னையில் எழுத்தாளர் சங்கம்லாம் ஒன்று சேர்ந்தவருக்கு சென்னை கோகலை மண்டபத்தில் மணிமண்டபம் எடுத்து ஆராய்ச்சி பேரறிஞர் என்ற பட்டத்தையும் வழங்கியது. இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இனம் வெளிவருவதற்கும், தமிழருடைய பண்பாட்டை பறைசாற்றப்படுவதற்கும், பேசுவதற்கும் தன்னாலி என்ற உதவிகளை பல செய்து கடைசி வரைக்கும் தமிழ் இனத்திற்காக பாடுபட்டவர், நமது அடையாளங்களை மீட்டு எடுத்தவர் மயிலசீனி வெங்கடசாமி தான். மூவேந்தர்களுக்கு கொடி, சேரன், சோழன், பாண்டியன் மூவேந்தர்களுக்கு கொடி இருப்பது போல இதுவரைக்குமே 4வது ஒருவன் தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிற பசும்பூன் பாண்டியன் என்பவன், அவனுக்கு யானை சின்னம் என்பது கொண்டு இருந்ததையும் வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா மயிலசீனி வெங்கடசாமி தான். மேலும் இதனுடைய தொடர்புடைய செய்திகளை அடுத்த வகுப்பில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.